நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். அப்படி ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அப்புறம் கொஸ்டின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவோம். சில டைம் வந்து இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணுவோம். சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டெக்னாலஜியில் ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்ளிகேஷனோட நேமு, அதோட டவுன்லோட் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு தமிழ்நாடு மேப் போட்ட ஒரு லோகோ வரும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இதோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.6 இருக்குது. 500,000 பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இது பேர் தான் ஃப்ரண்ட் பேஜ். எடுத்தோன்னே முகப்பு பக்கம் அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்சி குரூப் தேர்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த குரூப் வந்து எந்த குரூப்போட இதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் குரூப் 1ஓட இதுக்கு போகணுன்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், புவியியல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ, இப்போ இலக்கணம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி, அதுக்கடுத்து தேர்வு. நம்ம வந்து ஒவ்வொரு இது இலக்கணத்தில் வந்து நம்ம ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கடுத்து தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும், அதாவது பரீட்சை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இலக்கணம் கிளிக் பண்ணுறேன். எதிர்ச்சொல்லை கண்டறிதல் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நமக்கு தவறை சுட்டி காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான எதிர்ச்சொல் தருக காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலத்துக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி செய்திகள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன நியூஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நியூஸ் வந்துருக்கோ அது எல்லாமே இருக்கும். அது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டிஎன்சி புக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து என்னென்ன புக்கில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கேயே லிஸ்ட் ஆகும். இதுதான் அந்த புக்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் பற்றின நியூஸ் இருக்கிறத, இது வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இந்த நியூஸு. இப்போ நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பொது தமிழ், பொது அறிவு, திறனாய்வு, விஏஓ, டிஇடி, போலீஸ் எக்ஸாம், இதுக்கு எல்லாத்துக்கான பாடங்கள், அதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இப்போ நான் திறனாய்வு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதில் சுருக்குக, சதவீதம் இதெல்லாம் வந்து ஒரு கொஸ்டின்ஸாக இருக்கும். நீங்களே வந்து பயிற்சி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இதாக இருக்கும். நீங்களே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து தேர்வுகள் அப்படின்னா இது வந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃபாக டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து சில எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நீங்களே வந்து உங்களோட இப்போ குவாலிட்டி எப்படி இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த தேர்வுகள் அப்படிங்கிற ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப் வந்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஆப் தான். பட் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் புக்ஸு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த இதில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஸோ உங்களோட என்ன குவாலிட்டியில் இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து சில நோட்ஸும் கொடுத்துருப்பாங்க, அதையும் ஸ்டடி பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.